ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ரைஸுக்கு ஏற்றாப்புல ஒன்று நம்ம வந்து குழம்பில்லாத ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இந்த இந்த இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இதில் வந்து நான் வந்து 10 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. தேங்காய் வந்து துருவினதுனாலும் சரி, கட் பண்ணதுனாலும் சரி, நான் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஈவினிங் வர வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்பயே சமைச்சு அப்பயே சாப்பிட்டீங்கன்னா ஓகேங்க. இது வந்து ஈவினிங் வர இருக்கணும்னா நல்லா வந்து அதை போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறங்க. இது கூடவே வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. எப்பயுமே வந்து தக்காளி தான் அதுக்கு வந்து தண்ணி விடும். அது நம்ம வந்து தண்ணியே வந்து ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா தக்காளி தான் அதில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அல்லது பட்டை மிளகா எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தக்காளி நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக, அதாவது ரொம்ப ஒரு 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 இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளியில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு, அது கூடவே வந்து நறுக்கிய கொத்தமல்லியை ஒரு கட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தக்கன போட்டுக்குங்க. போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வந்துட்டு கிளறிக்குங்க. கிளறிக்கப்போ தான் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறங்க. உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து துவையல் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸில் கூட வந்து இதை பிசைஞ்சு வந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அது கூடவே ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இது கூடவே நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணல, கீரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கிறங்க. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.